ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிப்போம். அதுக்கு வந்து 15 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி துண்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 9 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. இதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா போகணும். இப்போ இந்த மசாலா வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காவும் முந்திரியும் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து 15 முந்திரி, 15 பாதாம், 1 ஸ்பூன் வந்து கசகசா 1 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இது நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கலாம். இந்த மசாலா நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு கட்டி கட்டி ஆகிடும். ஏன்னா நம்ம அதில் முந்திரி பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கட்டி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இதை கிளறி விட்டு நல்லா இதுவுமே ஒரு 5 நிமிஷம் விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் இதில் மேலே மிதக்கிற மாதிரிலாம் தெரியாது. கடைசியாக உங்களுக்கு அது கொதி வரும்போது தான் அந்த பட்டரோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ வந்து 1/2 கப் நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட தயிர் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மெத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் கசூரி மெத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டெலிஷியஸ் ஹோம் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.